ஏன்னா 5 ஆண்டு காலம் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைமையை தேர்வு செய்கிற ஒரு வாய்ப்பு. அப்போ அதை தவற விடக்கூடாது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற மாண்புமிக்க பொறுப்புன்னு நினைக்கிறேன். இது மகத்தான பொறுப்புக்கு. ஏன்னா இது வாக்கு செலுத்தாமல் பொறுப்பற்று விட்டுட்டு நாடு சரியில்லை, எதுவும் சரியில்லை, குடிக்க தண்ணி இல்லை, இயற்கை மின்சாரம் இல்லை, பயணிக்க நல்ல பாதையிலெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறது அர்த்தமற்றது. அதனால இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசாக ஆரம்பித்த அரசியல் கட்சினால எந்த கட்சிக்கு வாக்கு சதவீதம்? அதெல்லாம் ஒருத்தர் அதை பிரிப்பாங்க, இதை பிரிப்பாங்க. அவ்வளோ பலகீனமான கட்சிகள் இருக்கிறதா ஒன்றும் இல்லை. இங்கே புதுசாக இவருக்கு போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க போடக்கூடாது. அதனால யாருடைய வாக்கையும் பிரிப்பாங்க, சிதைப்பாங்கலாம் அது கணிச்சிட்டு இருக்க முடியாது. மே 4ஆம் தேதி உங்களுக்கு எண்ணி சொல்லும்போது தெரியும் யாரோட வாக்கு போயிருக்கு, யாருக்கு எவ்வளோ வாக்கு வந்துருக்கு. அதுக்குள்ளே இப்போ நம்ம சோசியக்கார மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த கருத்து கணிப்பாளர்கள் மாதிரி பேசிக்க முடியாது. அதில் எனக்கு அதிகமாக நம்பிக்கை ஒன்றும் இல்லை. இல்லை அவர் போன தடவை இங்கே தான் செலுத்தினார். அவருக்கு ஒன்றும் இல்லை. தம்பிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். என் தம்பிக்கு